ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில நேரம் நம்ம தமிழில் பேசும்போது நான் அவன்கிட்ட பொய் சொல்லியிருக்கவே கூடாது, நான் அவனை நம்பியிருக்கவே கூடாது, நான் அவன் பர்த்டேவை மறந்துருக்கக்கூடாது, நான் அவனை திட்டிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்த செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஷுட் ஹேவ் அது கூட வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஒரு வீடியோ பார்த்தோம், ஒரு கண்டென்ட் பார்த்தோம். ஆக்சுவலாக அது என்னென்னா, ஒரு விஷயத்த செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஷுட்டு ஹேவ் வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே சமயம் வீடியோட எண்டில் அந்த வீடியோ ஷோ ஆகும். ஓகே, டன். ஸோ இப்போ அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான். அதில் செஞ்சுருக்கணும்னு சொன்னோம், இதில் செஞ்சுருக்க கூடாதுன்னு நெகட்டிவ்ல சொல்கிறோம். ஓகே, சேம் ஸ்ட்ரக்சர் தான். எடுத்தோடனே சப்ஜெக்ட் யூஸ் பண்ணோம், அடுத்ததாக ஷுட் யூஸ் பண்ணோம். இது என்னென்னா, ஒரு விஷயத்த கண்டிப்பாக செஞ்சுருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறனால அந்த கண்டிப்பாக அப்படின்ற ஒரு அர்த்தத்தை அந்த இடத்துல மீன் பண்ணுறனால நான் இங்கே ஷுட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது இது ஃபுல்லாக நெகட்டிவ் சென்டென்ஸ். ஒரு விஷயத்த செஞ்சுருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறனால அப்போ ஷுட்டுக்கு பக்கத்தில் நம்ம நாட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த எல்லாத்துலேயுமே செய்து இருக்கக்கூடாது, நம்பி இருக்கக்கூடாது, அந்த இருக்க அப்படின்ற அந்த வார்த்தை வருது இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே ஹேவ் வந்துருச்சு. அடுத்தது வேர்ப் தேர்ட் ஃபார்ம். ஏன் வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த விஷயம் ஆல்ரெடி பாஸ்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்ச விஷயத்த ப்ரெசென்ட்டில் அந்த விஷயம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த நடந்து முடிஞ்ச விஷயத்த மீன் பண்ணுறதுனால அந்த வேர்ப் ஃபார்மை நாம் இங்கே தேர்டு ஃபார்மில் எழுதணும். சரியா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். சரியா? டன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். See the first sentence, நான் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கக்கூடாது, நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடாது, அதுக்கு ஒத்துருக்கக்கூடாது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, நான் அப்படின்றதுக்கு ஐன்னு எழுதணும். ஐக்கு அப்புறமா சப்ஜெக்ட்க்கு அடுத்து நம்ம ஷுட் நாட் ஹேவ் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? ஷுட் நாட் ஹேவ். ஆக்சுவலாக இந்த நாட் அப்படின்றத என் போட்டு அப்போஸ்ட்ரோஃபி டி போடுவோம். இப்படி போட்டால் அதை இன்ட் அப்படின்னு சொல்லி ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம். ஷுட்டு கூட வரும்போது ஷுடன்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஷுடன்ட். ஓகே, ஸோ ஷுட் நாட்னு சொல்லலாம். உங்களுக்கு மோர் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா ஷுடன்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஐ ஷுடன்ட் ஹேவ். அடுத்தது ஒத்துக்கொண்டிருக்கக்கூடாது. இது என்னென்னா அக்ரி அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். அக்ரியுடைய தேர்ட் ஃபார்ம் அக்ரீடு. ஓகே, அப்போ இங்கே என்ன எழுதணும்? அக்ரீடு. ஓகே, அக்ரீட். அதற்கு அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? அக்ரீட் ஃபார் தட். ஓகே, ஐ ஷுட் நாட் ஹேவ் அக்ரீட் ஃபார் தட். ஐ ஷுட் நாட் அக்ரீட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நீ அவளிடம் அப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ என்னதான் இருந்தாலும் அவகிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறது? நீ அப்படின்றத சப்ஜெக்ட்டு, அப்போது யூ யூஸ் பண்ணியாச்சு. யூ. அடுத்தது யூ ஷுடன் ஹேவ். யூ ஷுடன் ஹேவ். அடுத்தது வேர்ப் இல்லை, என்னது? பேசியிருக்கக்கூடாது. அப்போ இங்கிலீஷில் ஸ்பீக். ஸ்பீக்குடைய தேர்ட் ஃபார்ம் ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். அப்போ இங்கே என்ன வரணும்? ஸ்போக்கன். ஓகே, யூ ஷுடன்ட் ஹேவ் ஸ்போக்கன். யார்கிட்ட? அவளிடம். அப்போ அவளிடம் அப்படின்ற போது ஸ்போக்கன் டு ஹர் அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது அப்படி அப்படின்ற போது லைக் தட் அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, இப்போ இதை ரீட் பண்ணி பாருங்கள். யூ ஷுடன்ட் ஹேவ் ஸ்போக்கன் டு ஹர் லைக் தட். You should not have spoken to her like that அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நான் இங்கு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது shouldn't. ஓகே, should not have. ஐ ஷுட் நாட் ஹேவ். வந்திருக்கக்கூடாது, இதில் ஆக்ஷன் வந்திருக்க, அதுக்கு இங்கிலீஷில் கம்முடைய தேர்ட் ஃபார்மும் கம் தான். கம், கேம், கம். அப்போ இங்கே என்ன போடணும்? கம். அடுத்தது இங்கு. அப்போது ஹியர். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, நான் இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த சுச்சுவேஷனில் இது யூஸ் பண்ணலாம். ஐ ஷுட் நாட் ஹேவ் கம் ஹியர். அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் என்னிடம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அவர்கள் அப்படின்றதுக்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? தே ஷுட் நாட் ஹேவ். அடுத்தது இன்ஃபார்ம் அப்படின்றது அதில் ஆக்ஷன் வேர்ட். அப்போது இந்த இடத்துல இன்ஃபார்ம்டு. தேர்ட் ஃபார்ம் இன்ஃபார்ம்டு. அடுத்து தே ஷுட் நாட் ஹேவ் இன்ஃபார்ம்டு. யார்கிட்ட? என்னிடம். அப்போது இந்த இடத்துல இன்ஃபார்ம்டு மீ. தே ஷுட் நாட் ஹேவ் இன்ஃபார்ம்டு மீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நான் உன்னை திட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நான் உன்னை திட்டிருக்கக்கூடாது அப்படின்ற போது ஐ.
I should not have அடுத்தது திட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் ஸ்கோல்டுன்னு சொல்லுவோம். அதை தேர்ட் ஃபார்ம் ஸ்கோல்டட். ஐ ஷுட் நாட் ஹாவ் ஸ்கோல்டட் யாரை? உன்னை. அப்போ ஐ ஷுட் நாட் ஹாவ் ஸ்கோல்டட் யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது நாம் இந்த டாக்குமெண்ட்டை டெலிட் செய்திருக்கக்கூடாது, டெலிட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இதை நாம் அப்படின்ற போது வி யூஸ் பண்ணோம். வி ஷுட் நாட் ஹாவ். இதில் ஆக்ஷன் என்ன? டெலிட். அப்போ டெலிட்டுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா டெலிட்டட். we should not have deleted இந்த டாக்குமெண்ட்டை. அப்போது this document அப்படின்னு எழுதணும். we should not have deleted this document அப்படின்னு சொல்லலாம். ஓகே, we should not have deleted this document அப்படின்னு சொல்லலாம். நீ அவனை நம்பியிருக்கவே கூடாது. ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன், நீ அவனை நம்பாதன்னு, நீ அவனை நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? நீ அப்படின்றதுக்கு யூ அப்படின்னு எழுதியாச்சு. you should not have நம்பி இருக்கக்கூடாது. இதுக்கு ட்ரஸ்டுடைய தேர்ட் ஃபார்ம் ட்ரஸ்டட். you should not have trusted யாரை? அவனை. அப்போ him. you should not have trusted him அப்படின்னு சொல்லணும். அடுத்து நான் உன்னை கத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் அப்படின்றதுக்கு ஐன்னு எழுதியாச்சு. I should not have கத்தி இருக்கக்கூடாது. அதுக்கு இங்கிலீஷில் ஷவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஷவுட்டுடைய தேர்ட் ஃபார்ம் ஷவுட்டட். ஓகே, அப்போ இந்த இடத்துல I should not have ஷவுட்டட் வந்துருச்சுனாலே நம்ம இங்கே அட் யூஸ் பண்ணோம். ஓகே, I should not have shouted யாரை? உன்னை. shouted at you அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே, I should not have shouted at you அப்படின்னா நான் உன்னை கத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அவளுடைய பெற்றோரிடம் பொய் சொல்லியிருக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பொய் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது இந்த இடத்துல அவள் அப்படின்றது ஷீன்னு எழுதியாச்சு. she should not have. அடுத்து verb third form. இதில் verb third form என்ன? பொய் சொல்லியிருக்கக்கூடாது. அப்போ அது இங்கிலீஷில் lied. ஓகே, she should not have lied யார்கிட்ட? அவளுடைய பேரண்ட் கிட்ட. அப்போது டு அவளுடைய அப்படின்றதுக்கு her parent. ஓகே, she should not have lied to her parent. அவளுடைய பெற்றோரிடம் பொய் சொல்லியிருக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது நான் இரவு நேரத்தில் வெளியே சென்றிருக்கக்கூடாது. இதில் நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணியாச்சு. I shouldn't have சென்றிருக்கக்கூடாது அப்படின்ற போது gone யூஸ் பண்ணணும். I shouldn't have gone எப்போ? இரவு நேரத்தில். அப்போது at night. இந்த இடத்துல வெளியே அப்படின்ற வேர்டு வந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே அவுட் சைட் அப்படின்னு எழுதணும். அப்புறம் தான் at night அப்படின்னு போடணும். ஓகே, இப்போ ஆன்சர் என்ன? I shouldn't have gone outside at night அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா I should not have gone outside at night அப்படின்னு சொல்லலாம். இங்கே 2 சென்டென்ஸ் இருக்குது. இந்த 2 சென்டென்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் பாருங்களேன், மறந்துருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு forgotten அப்படின்னு சொல்லணும். இதில் ஸ்கிப் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா தவிர்த்திருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சரியா? அதை தான் ஸ்கிப் அப்படின்ற வேர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் தவிர்த்திருக்கக்கூடாதுன்னு நான் எழுதியிருக்கலாம். பட் ஆனால் நான் ஏன் இங்கே ஸ்கிப்ன்ற இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்கிப் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற இடத்துல இந்த வேர்டு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸை ரெண்டையுமே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, டன். ஸோ தேங்க்யூ.